எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு தாலி செயின் தான் வாங்கி வந்துக்கிறேன். ஜிஆர்டிலேருந்து புதுசாக வாங்கி வந்துக்கிறேன். இதுக்கு முன்னாடி போட்ட செயின் அறுந்துச்சு. அது ஆல்ரெடி நான் வீடியோ போட்டுக்கிறேன். 2.5 பவுன் 20 கிராமில் தாலி செயின்ட்டு வாங்கி வந்துக்கிறேன். அது கட் ஆகிடுனால அதை போட்டுட்டு மறுபடியும் நான் புதுசு வாங்கி வந்துக்கிறேன். ஸோ வாங்க அதே என்ன மாதிரி டிசைன் வாங்கி வந்துக்கிறேன்னு காட்டுறேன். ஸோ அன்பாக்சிங் மாதிரி தான். ஸோ பாருங்கள், சேம் இதே செயின் தான், அதே மாடல் தான் வாங்கி வந்துக்கிறேன். இந்த மாதிரி தான். ஸோ முகப்பு வச்சு தான் வாங்கி வந்துக்கிறேன். ஸோ ஆனால் அந்த பேட்டர்ன் வேறு கொஞ்சம் முறுக்கலாக இருக்கும். இது கொஞ்சம் உருண்டையாக இருக்குது. அந்த மாதிரி பேட்டர்னில் வாங்கி வந்துக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா எதனால் நான் அதை மாற்றிட்டு இது வாங்கினேன்னா, அது கட் ஆயிடுச்சு. நான் ரெகுலர் டெய்லி பேஸ் யூஸ் தான் பண்ணேன். கிட்டக்கிட்டே எனக்கு 2 இயர்ஸ் வந்துச்சு அந்த செயின். 2 இயர்ஸ் வந்ததுனால அது ரொம்ப ரெகுலராக யூஸ் பண்ணியிருந்தேன். ரெகுலர் ஒரு நாளும் வாங்கின்னு வந்ததுலேருந்து போட்டுகிட்டே இருந்தேன். ஸோ அதனால் அது என்னவோ சீக்கிரமாக கட் ஆயிடுச்சு. ஸோ இந்த இடம் தான் எப்போயுமே அதோட டார்கெட். ஸோ எங்கன்னா இந்த இடத்துல தான் டார்கெட் எப்பவுமே கட் ஆகிற சான்சஸ் அந்த முறுக்கல் செயினில். ஸோ அப்போ பார்த்திங்கன்னா அதே போல் ஒரு பக்கம் நல்லா இருந்துச்சு, ஒரு பக்கம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு, ஒரு பக்கம் கட் ஆயிடுச்சு. அந்த வீடியோ இருந்தாலும் நான் அட்டாச் பண்ணுறேன். வீடியோ இருக்குதுன்னு நினைக்கிறேன், காமிக்கிறேன் எந்த இடத்துல கட் ஆயிடுச்சுன்ட்டு. பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள் ரப்பர் பேண்ட் போட்டுகிட்டே இருந்தேன். கொஞ்ச நாள் தான், ரொம்ப ஒரு 2 to 5 days அந்த மாதிரி போல். ஸோ அப்படியே மேனேஜ் பண்ணலாம் பார்த்தா, சரி அது என்றைக்குனாலும் ரிஸ்க் எங்கேயாச்சும் கீழே விழுந்துச்சா என்ன பண்ணோன்ட்டுக்காக நானும் கோல்டு விலை கம்மியாகும்னு பார்த்துட்டே இருந்தேன். அது கம்மியாகிற மாரி தெரியல. சரி நம்ம போய் வாங்கிட்டு வந்துடலாம், எப்போ இருந்தாலும் மாற்றிட்டு வாங்கி தானே ஆகணும்னு சொல்லிட்டு அது பார்த்திங்கன்னா 20 கிராம் வாங்கினேன். இது பார்த்திங்கன்னா 5 பவுனில் வாங்கிட்டேன். அது 2.5 பவுன் தான், மேலே 2.5 பவுனுக்கு பணம் போட்டு இது வாங்கிட்டு வந்தேன். பார்த்திங்கன்னா இதுவும் இதேமாரி முகம் வச்சுருந்தா. ஸோ இது பார்த்திங்கன்னா ஃபுல் ரவுண்டாக 40 கிராம்ஸ் இருக்குது. நான் பில்லும் நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஸோ எப்படி இருக்குது சொல்லுங்கள் இந்த டிசைன். சேம் அதே பேட்டர்ன் தான், பட் நம்மளுக்கு இந்த பேட்டர்ன் தான் ஜாஸ்தி அங்கே இருக்குது. மற்றபடி வேறு பேட்டர்னெலாம் புதுசு டிசைன் எதுவுமே இல்லை எனக்கு. அது போக அந்த என்எம்எல் ஸ்டோன்ஸ் வச்சுருந்தாலாம் எதுவுமே எனக்கு பிடிக்கல. ஸோ இதேமாரி போட்டுட்டு மறுபடியும் அதுமாரி எனக்கு பிடிக்கல. அது போக பார்த்திங்கன்னா இதுவே நான் ரிட்டன் போடலான்ட்டுக்கிறேன். ரிட்டன் போட்டுட்டு வேறு வாங்கலான்ட்டு. ஏன்னா இந்த டிசைன் கொஞ்சம் குத்துற மாதிரி இருக்குது, கொஞ்சம் ஷார்ப்னஸாக இருக்கா, இன்னும் கழுத்தில் ஏதோ குத்தினே இருக்கிற மாதிரி இருக்குது. 1 டே தான் யூஸ் பண்ணுற மாதிரி தெரியும். ஸோ 1 டே கூட போட முடியாது, அந்த அளவுக்கு இருக்குது. சும்மா கொஞ்ச நேரம் போட்டேன், பார்த்திங்கன்னா குத்துற மாதிரியே இருக்குது. சரி நம்ம போய் ரிட்டன் போட்டுட்டு புதுசே வாங்கிட்டு வந்துடலாம். வேறு ஏதாவது வாங்கலாம், வேறு பேட்டர்னில் வச்சு 40 கிராம்ஸ் இல்லைங்களா. டெய்லி வேர் பண்ணோம். டெய்லி வேர் பண்ணதுக்கு இது பெஸ்ட்டு ஆப்ஷன். பாருங்கள், இதெல்லாமே நல்லா அந்த இது தாலி போடுற இடம் நல்லா பெருசாகவே கொடுத்துருக்குறாங்க. அந்த இது சரி அந்த மாதிரி நல்லா தான் இருக்குது. பட் ஆனால் நல்லா கெட்டியில் வாங்கிட்டேன்னா சரி கெட்டியாகவே இருக்கட்டும். இது அப்பப்போ மாத்திர மாரி இல்லை, வேஸ்ட்டாக போகுது இல்லையா. அதனால நான் சரி கொஞ்சம் கெட்டியாகவே வாங்கிடலான்னு சொல்லி நான் வாங்கினது தான். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா லைட்டாக குத்துற மாதிரி கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது. சம்டைம்ஸ் முடியல மாத்திர மாதிரி இருக்குது. ஸோ அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. சரி நம்ம இதை போட்டுட்டு வேணாலும் வேறு வாங்கலாம். ரிட்டன் டேட் இருக்குது, அதனால இதை பாருங்கள். இந்த இது நல்லா இருக்குது ஆக்சுவலி. குட்டி குட்டியாக பால்ஸ் தான் வச்சுருக்கு. சரி ஓகே நல்லா இருக்குது. பட் ஆனால் இது நான் மறுபடியும் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா இது 4.10 lakhs ஆயிடுச்சு. 4,10,000 இந்த கோல்டோட ரேட்டு ரவுண்டாக சொன்னேன். ப்ளஸ் இதுக்கு ஒரு கிஃப்ட்டு எனக்கு கொடுத்தாங்க. ஆடி மாதம் கிஃப்ட்டு போயிட்டு இருந்துச்சு, அப்போ வாங்கினேன். அது என்ன கிஃப்ட்டுன்னு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் காமிக்கிறேன் டீட்டெயிலாக. இதை எடுத்துகிட்டு போய் ரிட்டன் போட்டுட்டு மீதி மறுபடியும் எடுத்துகிட்டு வந்தோடனே அந்த கோல்டு செயின் நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். ஸோ அது எத்தனை பவுனு என்ன வாங்கிட்டு வரேன்ட்டு அங்கே போய் பார்த்தா தான் தெரியும் டிசைன்ஸ் எப்படி இருக்குன்ட்டு. அன்றைக்கி கொஞ்சம் அர்ஜென்ட்டில் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிருந்தேன். ஆக்சுவலி நான் 4 பவுன் எடுக்கலாமா, 32 கிராம்ஸ் எடுக்கலாமா, இல்லை 36 கிராம்ஸ் எடுக்கலாமா. சரி எடுக்கட்டும் ஒரு 40 கிராம்ஸாக எடுக்கலாம்னு சொல்லி வீட்டில் கொஞ்சம் கோல்டு காயின்லாம் இருந்துச்சு ஒன்று. அது போட்டு பழைய செயின் ஒரு 2.5 பவுன் இருந்துச்சு, அதெல்லாம் போட்டு மேற்கொண்டு காசு போட்டு தான் இதை எடுத்துகிட்டு வந்தோம். ஸோ இது எதுக்கு ரிட்டன் போடுறேன்னா மெயின் ரீசன் இது பாருங்கள். இது கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்குது, கொஞ்சம் பார்க்கலாம் உருண்டே தான் தெரியும். ஆனால் பட் இந்த லைன் பாருங்கள், இந்த லைனெல்லாம் இந்த ஷார்ப்னஸ் இருக்குது. ஸோ போட்டுனே இருக்க முடியாது. ஸோ அதனால தான். ஸோ இது கிராம் ரேட் இது பார்த்திங்கன்னா இன்றைக்கி எடுத்தோன்னா August 15th சரிங்களா. ஸோ இது ஒரு எவ்வளோ கிராம்ஸுன்ட்டு காமிக்கிறேன். இதுங்க என்னோடய பழைய கோல்டு எல்லாம் போட்டு எடுத்துகிட்டு வந்தேன். இங்கே பாருங்கள், இது 38 கிராம்ஸ் இருக்கா, அந்த மாதிரி 38 கிராம்ஸ் கிட்டக்கிட்ட. ப்ளஸ் நான் 1 கிராமுக்கு சீட்டு போட்டேன். ஸோ இதோட கோல்டு ரேட் எவ்வளோ இருக்குது பார்த்தீங்கன்னா இதுதான் டோட்டல் வேல்யூ 39 கிராம்ஸ் இருக்குது. இந்த 40 கிராம்ஸ்க்கு எனக்கு
ஸோ 39 கிராம்ஸ் இருக்குது பாருங்கள். ஸோ இதுதான். ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா 4,10,000 கிட்ட. ஸோ 9,000 சேஞ்சு ப்ளஸ் ஆஷாரா கிஃப்ட்டும் கொடுத்தாங்க இதில். ஸோ அவ்வளோதான். பழைய கோல்டு இதெல்லாம் காயின்ஸ் எல்லாம் போட்டேன். 4 கிராம் காயின், பழைய செயின் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ கிராம்ஸ் இருக்குதுன்ட்டு அதுவும் போட்டுக்கிறாங்க. 19 கிராம்ஸ் தான் இருக்குது. பழைய செயின் வந்து இது வந்து 19 கிராம்ஸ் தான் இருக்குது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா 20 கிராம்ஸ் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் எடுக்கிற போல். இப்போ கொஞ்சம் இன்னும் தெரியல. அப்புறம் கொஞ்சம் கொலுசெல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் போட்டு தான் எனக்கு வந்து இது எடுக்கிற மாரி ஆயிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ இது எவ்வளோ கிராம்ஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் 39.99 சம்திங் வருது பாருங்கள். இதுதான் சரியாக பிரிண்ட் ஆகலை. சரி, இதுதான் இதோட ரேட்டு. இது வந்து இப்போ போட்டு இது போட்டுட்டு ரிட்டன் போட்டுட்டு புதுசு வேறு ஏதாவது எடுத்துகிட்டு வரலான்ட்டு பார்த்தேன். ஆக்சுவலி நான் டைமண்டெல்லாம் பார்த்தேன். இது போக 4 லட்சம் போக 1 லட்சம் கையில் கொடுக்க வேண்டியதாக போகும் டைமண்ட் எடுக்கணும்னா. சரி பார்க்கலாம், டைமண்ட் எடுத்துகிட்டு முடிஞ்சால் பார்க்கலாம். ஸோ இது ரிட்டன் போட்டு வேறு புதுசு எடுத்துன்னு வரேன். கிஃப்ட்டும் இருக்குது, காமிக்கிறேன். ஸோ இதுதான் கிஃப்ட்டு. சரி, அடுத்த நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அன்பாக்சிங்